ஹாய் மக்களே, வெல்கம் டு ஈட் மூ ரிவர்ஸ் சேனல். எனக்கு ப்ரீ டயபிட்டிஸ் வந்ததும் நான் ஃபர்ஸ்ட் பண்ண டயட் சேஞ்ச் இட்லி தோசையை டிச் பண்ணிட்டு ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சது தான். அப்படி ஒரு டிஷ்ஷை தான் இன்னைக்கு பண்ணி காட்ட போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பச்சை பருப்பை செய்யறதுக்கு 30 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் பருப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதோட 3 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்ப். இட் ஹெல்ப்ஸ் டு ஃபியூல் யுவர் மெட்டபாலிசம். அது மட்டும் இல்லாமல் சாட்டிட்டி தரும். அதாவது உங்கள் ஸ்டொமக்கை லாங் ஹவர்ஸ்க்கு ஃபுல்லாக வச்சுருக்கும். ஹை ப்ரோட்டீன் ஃபுட் சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் ப்ளோட்டிங் வர்றது நேச்சுரல். அதுக்காக கொஞ்சம் சீரகத்தை சேர்த்துக்கிறேன். ஃபைபர் பூஸ்ட்டுக்காக பம்கின் சீட்ஸையும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸையும் சேர்த்துக்கிறேன். ஃப்ளாக்ஸ் சீட்ஸை அப்படியே சாப்பிட்றதோட பவுடர் பண்ணி சாப்பிடும் போது அதோட நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் நம்ம பாடிக்கு ஃபுல்லாக கிடைக்கும். தேவையான மஞ்சத்தூள், சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பேட்டர் ரெடி. இதோட நான் கட் பண்ணி வச்சிருக்க பாலக்கீரையை ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ளேவருக்கு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பேட்டரை தோசை பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணியையும் சேர்த்துக்கலாம். தவா சூடாயிடுச்சு. இப்போ தோசை மாதிரி ஊத்திக்கிறேன். யூஸ்வலாகவே நான் எண்ணெய் ரொம்ப சேர்த்துக்க மாட்டேன். வெறும் கார்னர்ஸ்ல மட்டும் ஒட்டாம வரணும்னு ரொம்ப லைட்டா சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா இது மாதிரி ரொம்ப ஆயில் சேர்த்துக்காதீங்க. ஏன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலே பார்த்தீங்கன்னா 150 கலோரிஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக ஒரு தோசையிலேயே நீங்கள் இவ்வளோ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா 300 கலோரிஸ் வந்துடும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் குக் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடு குக் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். சப்போஸ் இதே நீங்கள் கிட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட வாஃபிள் மேக்கர் இருந்துச்சுன்னா இந்த பேட்டரை தோசை மாதிரி ஊற்றாமல் வாஃபிள் மேக்கரில் யூஸ் பண்ணி வாஃபிள் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இன்னுமே கிறிஸ்பியாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஃபைனலி நம்ம மூங் தால் ஓட்ஸ் பைனாச்சிலா ரெடி. இது 2 சாப்பிட்டாலே அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இதில் 23 கிராம்ஸ் ப்ரோட்டீன், 19 கிராம்ஸ் ஃபைபர் இருக்குது. இது ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, கட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ப்ரீ டயபிட்டிஸ் மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? ஸ்டார்ட் ஹெல்தி ஈட்டிங்.